VAT on digital services என்று சொல்லி அதற்கான சட்ட மூலாக்கங்களும் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு அது இந்த டிஜிட்டல் VAT ஏற்கனவே 1 அக்டோபரிலிருந்து அமுலாக்கப்படுவதற்கு சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அரசாங்கம் இதனை பிற்போட்டிருக்கிறது. இதன் அமுலாக்கத்தை ஏப்ரல் 2026 வரையும் பிற்போடப்பட்டிருக்கிறது. இதற்கான சட்ட வாக்கங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி நீங்கள் யாராவது ஒரு நான் ரெசிடென்ட், அதாவது வெளிநாட்டவர் ஒருவர், இலங்கையர் ஒருவருக்கு ஏதாவது ஒரு சேவையினை எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் என்று குறிப்பிடப்பட்டு அதன் மூலமாக வழங்குவாராயின் அந்த சேவைகள் மாத்திரமே இந்த வரிக்கு 18% VAT வரிக்கு உட்படுத்தப்படும். அதாவது அந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் ஊடாக வழங்கப்படுகின்ற சேவைகள், அதனை மேலும் சொல்வதானால் ஒரு வெப்சைட் அல்லது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக வழங்கப்படுகின்ற எந்த விதமான சேவைகளும் இதற்கு உட்படுத்தப்படும். ஸோ இது 3 கண்டிஷன். ஒன்று, வழங்குனர் ஒரு நான் ரெசிடென்டாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த சேவை ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் ஊடாக வழங்கப்பட வேண்டும். அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் அல்லது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக வழங்கப்படுகின்ற பட்சத்தில் மாத்திரம் இது இந்த VAT on digital services என்று சொல்லப்படுகிற 18% வரி அமலாக்கப்பட்டது. இருப்பினும் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள், இதனை அமலாக்குவதில் உள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு தற்போது பிற்போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமாக மேலதிகமான மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஸோ ஆனபடியால் இது இவ்வாறே அமலாக்கப்படுவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கப்படவில்லை. இதில் வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அமலாக்கப்படுவதற்கு தான் பிற்போடப்பட்டிருப்பதாக கருதுகிறோம். வெளிநாட்டவர் ஒருவர் சேவையை வழங்குகின்ற போது டிஜிட்டல் சர்வீஸாக இருக்கின்ற பட்சத்தில் 18% வரியினை அவர் செலுத்துவார். அவ்வாறான கட்டத்தில் இலங்கையில் இருப்பவர் அதனை 18% ஏற்கனவே செலுத்துவார். அவர் ஒரு VAT ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கின்ற பட்சத்தில் அவரது வியாபாரம் VATற்கு பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அவருக்கு இது ஒரு பாரமாக அமையாது. ஏனென்றால் அவரை இதனை கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இலங்கையிலிருந்து செலுத்துபவர் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கின்ற பட்சத்தில், அவர் ஒரு VAT வரிக்கு பதிவு செய்யப்படாதவராக இருக்கின்ற பட்சத்தில் இது அவரது செலவினத்தின் ஒரு அதிகரிப்பாகவே கருதப்படும். அவருடைய வருமானத்தை கணிப்பிடுகின்ற போது இதனை கழித்து கொண்டு வருமானத்தை செலுத்தலாம். ஸோ ஆகவே அவரது வருமான வரியில் ஒரு குறைவுதான் காணப்படும். ஏனென்றால் வருமானத்தை கணிப்பிடுகின்ற போது இதனை அவர் கழித்துக் கொள்வார். ஏனென்றால் அவருடைய வருமான செலவினம் கூடுதலாக காணப்படும்.